ரொம்ப இதா இருக்கு. நான் பேசும்போது ரொம்ப கொஞ்சம் நீட்டா இருக்கும். தண்ணி இல்லாம பாசம் இருக்கும். யாரும் அதே நேரத்தில் கோவமும் இருக்கும். இல்லடா, இந்த பாசம் இல்ல, தெரிஞ்சு இந்த பாசம்டா. இல்ல தள்ளி விட்டதுக்குள்ள பாசம் பாசி அத சொல்லுவியா? பாசம் தான், பாசம் தான் கரெக்ட். சும்மா வம்புழுச்சு பார்த்தேன். இங்கதான் வந்து நம்ம சாக போறேன்னு அங்க இருந்து வந்துருச்சு. என்னடா சாக போறேன்னு இருக்கேன், எப்படா அப்படின்னு. அப்ப டக்குன்னு தூக்கி வெளியே தூக்கி போட்டு போடுறா, சொத்து பிறந்தா பீச்சு பிரிய மாதிரி அப்படின்ட்டாங்க. அன்னை எழுந்து நான் சாக போறேன்னே சொல்றதே விட்டுட்டேன். உயிர் போயிட்ட உண்மையாவே கொண்டுறாங்க போட்டு நம்மளை போட்டு வேணாம். அப்புறம் நான் கோச்சிட்டு போறேன்னு போனேன். அப்புறம் மரக்கலையில இருந்து ஒரு கிளையை பிடிங்கி வச்சு அடி சரி தாக்குனாங்க. அன்னையில இருந்து அதிகம் இப்பெல்லாம் பண்ணா வந்து அபியூஸ்ன்னு சொல்லி கேஸ் கொடுத்துருவாங்க. அது மட்டும் கிடையாது. என் பையன் அவனே போய் விழுந்துட்டு ஏதாவது பண்றான், சேட்டை பண்றான், நம்ம ஏதாவது அடி வச்சா கூட நம்மள சாரி கேட்க வச்சிடறான். சாரி கேட்கற வரைக்கும் ஆடுறாங்க. நம்ம சாரிப்பா அப்பா தெரியாம கோச்சுக்காத பாப்பா அப்படின்னா அப்புறம் தான் கம்முன்னு வராங்க. அந்த காலம் காலம் மாறி போச்சு. நம்மளே ஒன்னும் ஏற்றி இது பண்ண வராங்க. நம்ம அம்மாவும் நம்ம போட்டு சாப்பிட்டு பிள்ளைங்க நம்ம போட்டு சாப்பிட்டுருக்கேன். என்னன்னு தெரியல. இழுச்ச வாயிலுவா